அமைதி அமைதி. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடத்தின் தலைப்பு இலக்கியத்தில் காதல். சார், நாட்டுல அவன் தண்ணி பஞ்சம்னு கஷ்டப்படுறான். இந்த நேரத்தில் இலக்கிய காதல் தேவையா? இலக்கிய காதலில் வசந்த காதல், அன்பு காதல், இன்பமான காதல், சோக காதல், சுகமான காதல், இப்படி பல வகைகளாக உரைக்கப்பட்டுள்ளது. இதில் உயர்தரமான காதல் எதுன்னு சொல்ல முடியுமா மிஸ்டர் முரளி? எனக்கு காதல் பத்தி எதுவுமே தெரியாது சார். பேச்சு பேசின அவர் கையில காதலை பத்தி உனக்கு தெரியாதா? என் பொண்ண கேட்டுட்டு அவன் கையில ஒரு கை குழந்தையும் குடிச்சியா பாவி. இன்னும் நீ கம்பெனி நிக்கிற குழந்தை அவன் கையில குடிச்சிட்டு ஓடி பிடிச்சி விளையாடியா? இந்த அத்தம் கொஞ்சம் கண்குளிராவது பாக்கட்டும். உன் காரியம் முடிச்சுதான் காலேஜ் வந்து நீ கொண்டிக்கினியே, உன் குழந்தைய பாரு அப்படியே அவனை ஒழிச்சு வச்சுக்குது. மரும புள்ள, என் பொண்ணு நீ கேட்டது எனக்கு நல்லா தெரியும். பல்லத்து நீ பேச்சு பேசி இருக்கலாம். அப்ப நீ என்ன சொல்லி இருக்கிறோம்? ஏமாவா என் பொண்ணு, அதாவது உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் விட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன். உனக்கு என்ன வேணும்? பாட்டில் வேணுமா, பீடி வேணுமா, இல்ல சிகரெட் வேணுமா, இல்ல பட்டதான் வேணுமா? ஐயோ, நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன்டா. ஒரே மரபு பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல மரியாதையா சொல்றேன், என் பொண்ணை ஏத்துக்கோ. ஏடா சாமானே? என்ன சும்மா கூயினுக்குற? எங்க கையில சாமான் இல்லையா? சில பொண்ணுங்க பண்ணுக்கும் பறிக்கும் ஆசைப்பட்டு குழந்தைய பெத்துக்குதுங்க. உன் பொண்ணு காலேஜ் பையனோட சேர்ந்து குழந்தைய பெத்துக்குனா நினைச்சு சந்தோஷப்படியா? நான் சும்மா பிலிம் காட்டுறிய. என்ன முரளி, காதல் அனுபவமே இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு குடும்பமே வந்திருக்குது. காதல் அனுபவம் இல்லைன்னா என்ன சார், குடும்ப அனுபவம் இருக்குல்ல. ஓ, ஐயா மாடும் கண்ணுமா இருக்காருன்னு இப்பதானே தெரியுது. யோ, இன்னாயா நம்மளால டப்பாச்சி நேக்கிற ஒழுங்கா துட்ட வையா. போடா கழுது, உனக்கு காலேஜே தெரியாது. காலேஜுக்குள்ள நுழைய விட்டு செக்ஸியான பொண்ணுங்களை காட்டிக்கணும் பாரு. அதான்டா நம்ம ஆளுங்களுக்கு நன்றி விசுவாசம் கிடையாது. முரளி, யார் தெரிந்தாடா? உன் மாமனும் மச்சானும் சில்லறைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சுத்த சில்லற பசங்க. டேய் வாங்கடா. ஒழுங்கா கேட்டா துட்டு கொடுக்க மாட்டியா? சாமான எத்தான் துட்டு கொடுப்பியா? இது என்னடா சுண்டலி சாமான் என்கிட்ட இருந்தது, அது துரு பிடிச்சு போச்சேன்னு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். என்னது மாமா? இல்ல மச்சான், அதாவது அதாவது அதே மூஞ்சி அதே கண்ணு போயா மேல மாட்டிக்கிறான். அதாவதுங்க, சீதான்ற பொண்ணு ஒரு குட் நைட் தலையணும் கார்ல வெஞ்சு உன் போட்டோவா காட்டி எங்க பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னாங்க. நடிக்க எப்படி டக்கராண்டோ நடிப்பையா அது? என்ன அங்க ஓகே, இங்க அவ உன்னை பிளான் பண்ணி அவமானப்படுத்திருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. அவளுக்கு சரியான பாடம் நான் கத்து கொடுக்கறேன்டா. வாங்கடா. ஹாய். வணக்கம் தலைவி. ஹாய். என்னங்க தலைவி, நீங்க கூட புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, எல்லாம் எங்க அம்மாவோட தொல்லை. இந்த புடவை வேற எடுப்புல நிக்க மாட்டேங்குது. இத கொஞ்சம் பிடிச்சிக்க, நான் பாத்ரூம் போய் புடவை சரியா கட்டிட்டு வரேன். நல்லா இறுக்கி கட்டுங்க. ஒரு நல்ல ஐடியா. உனக்கா? சொல்றது தப்பு இல்ல. அவங்க போறல. ஓகே போட மச்ச தூள் கழப்பறானே.
என்னடா முரளியும் சீதாவும் அங்க ஐக்கியமாக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஊரெல்லாம் இந்த மேட்டரை சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் சரியான ஆளு. போற வேகத்தை பார்த்தா இந்த விஷயத்தை வானொலி மூலமா உடனே பரபரப்பி ஆகணும். ஏய், நம்ம தலைவியில உன் காது கொடு. அப்படியே என்னடி நம்ம தலைவி இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டாங்க. அதானே ஜாலியா இருக்கணும்னா வெளியில போறது, அதுக்குன்னு காலேஜ் பாத்ரூம் பிள்ளையவா? வெளியில தாண்டி சண்டை போடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் ஒண்ணு தாண்டி. எல்லாம் வேஷம். என்னடா வேடிக்கை, தள்ளுடா. முரளி, முகத்தை தொடுறான் மடையா. என்னடா வேடிக்கை, போடா. வரேன் சீதா. ஆல் இந்தியா ரேடியோ, பச்சையம்மாள் கலை கல்லூரி வானொலி நிலையம், விசேஷ செய்திகள். வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன் எல்ஆர் ஊர்க்குருவி. இன்று பச்சையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பாத்ரூம் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அனைத்து மாணவ மாணவிகளும் இதை நின்று ஸ்லோவா, மன்னிக்கவும், நிதானமாக கண்டுகளித்தார்கள். முத்தம் கொடுத்த சீதா முரளியை விழியாலேயே வழி அனுப்பி வைத்ததாக எமது சிறப்பு நிருபர் பேரனடா பிசினிமுத்து பிசுபிசுக்கிறார். லோக்சபாவுக்கு சென்றிருக்கும் தலைவரிடம் எமது தூதுவர்கள் விரைந்து சென்றிருக்கின்றார்கள். இதை பற்றி அவருடைய அறிவில்லாத செயலாளரிடம் கேட்டபொழுது எமது நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் சீதாவே முரளிக்கு முத்தம் கொடுத்திருப்பதால் இது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை என்று கூறியிருக்கின்றார். தலைவர் வந்தவுடன் முரளி கண்டிக்கப்படுவாரா இல்லை தண்டிக்கப்படுவாரா என்பதை நாளை மாலை இதே அலைவரிசையில் விரிவாக கேட்கலாம். உங்கள் அனைவரிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எல்ஆர் ஊர்க்குருவி. மங்காத்தாடுற நேரம் படாது. நீங்க என்ன வரீங்க? மங்காத்தாக்கு பைனான்ஸா பண்ணுகிறீங்க தலைவா. அங்க நம்ம தலைவியோட மானம் போச்சு, இங்க உங்க மரியாதை போச்சு, நம்ம வருமானம் போச்சு, மொத்தத்துல கல்பனா குல்மஜாவும் போச்சு. என்னடா சொன்ன? என்ன அல்லிராணி, நேற்று பாத்ரூம் சீன் எப்படி இருந்தது? நீ என்ன அவமானப்படுத்த முடியுமே தவிர என்னால உன்னை ஆம்பளையா ஏத்துக்க முடியாது. வாட் யூ மீன்? You silly creature. சீதா, அன்பாவன் சீதா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? எவ்வளவு சீரியஸான மேட்டர். நீ அசால்ட்டா இருக்க. எனக்கு ஒரு போன் பண்ணிட கூடாது? மண் குதிரையை நம்பி ஆத்துல இருங்க. நான் தயாரா இல்ல. சீதா, உனக்கு ஏற்பட்ட அவமானத்துல எனக்கும் பங்கு உண்டு. எனக்கும் பங்கு உண்டு. குறுக்க பேசாத. பேச மாட்டேன். அவன் நான் என்ன செய்யறேன் பாரு. சொல்லாத, செஞ்சுட்டு வா. டேய், சங்கிலிக்கு போன் பண்ற. கவலைப்படாதீங்க. நம்ம சங்கிலி, கொக்கி, உளி, ஸ்பேனர் எல்லாருக்கும் போன் பண்ணி நம்ம கல்பனா குல்மஜாமா அடையாம விடுறதில்ல.
விடுங்க. ஏண்டா கஸ்மாலம், பேப்பர் வெயிட் மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு அடியாள்னு அவன் அனுப்பிச்சாளா? பட்டி தொட்டிலாம் நாரி போச்சுனா அந்த விவரம் தெரியாத இந்த கிறுக்கு பையன் அவளை போய் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறான். வெட்டி கடை வச்சிருந்தாலும் கட்டல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அப்ப டீச்சரை வணக்கம் தலைவி. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம் தலைவி. டேய் மச்சி, அவ இருப்ப பாத்தியா? நாட்டிய பேருடைய பத்மினி மாதிரி இல்ல? அவ கண்ணா ஜீனத்தமன் மாதிரி இருக்கடா. மச்சி, மொத்தத்துல சீட்டாவை சிலுக்குங்கிறியா? அப்பாவுக்கு புண்ணாக்கு வியாபாரம், அதோட மேல் மாவட்டத்துக்கு தலைவர். பொண்ணு காலேஜுக்கு தலைவி. என்ன பொருத்தம் பாத்தியாடா? என்னடா சொன்ன? தூக்காதடி கைய இறக்கிடுவேன். நீ என்ன அள்ளிராணியா? ஆளை வச்சு அடிக்க வந்துட்டியா நீ? நேத்து கொடுத்தது பத்தல நினைக்கிறேன். அத நீ கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். முத்தம். அவங்களை கட்டோட அனுப்புகிறானா, உங்களை கட்டோட அனுப்புறானுங்க. அதுதான் அமௌண்ட் கரெக்டா கொடுக்கணும். என்ன பாப்பா சொல்லிக்குமா? செஞ்சுடும். தெரிஞ்ச பொண்ணு வந்துட்டானுங்க. என்ன பார்வையே சரியில்லை, எனக்கும் பிளாக் சரியா? ஏண்டா படைகளா, உங்க தலைவருக்கு என்ன கொசுக்கடியா? ஏண்டா உங்களை முன்ன பின்ன கொசுவே கிடைச்சது இல்லையா? உங்க தலைவன் உடம்பு ஜாக்கிரதையா பாத்து சொல்லு. ஆமா ஆமா, சொல்ல தலைவர்களா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன இந்த எடுப்புங்க ஸ்லோ மோஷன்ல நடக்கறானுங்க? பாஸ் பாத்தீங்களா? உங்க மூஞ்சில் விட்டு இருக்கிற போஸ்டர் பார்த்து பிளாஸ்டர் பார்த்து கேவலம் கொசுக்கடியான்னு கேட்டு போறானுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ், அவங்க புழுதி கலைப்பறாடா. வசந்த், நீ மண் குதிரதாங்கிறத நிரூபிச்ச பாத்தியா? சீதா, இந்த மூஞ்சில இருக்கிற பிளாஸ்டரைய பார்த்து என்ன கோளான்னு நினைக்காத. கூடிய சீக்கிரத்துல உடம்பெல்லாம் கட்டு போட்டு உன் முன்னாடி நிக்க வைக்கிறேன் பாரு. யாரு அவனா இல்ல நீயா? இத பாருமா வசந்த், வீணா உடம்பு அழுத்துக்காத, புரியுதா? தண்டோ வாங்கடி. மணிமேகலை, யா 4 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்துரு. ஓகே. எனக்கு வர கோவத்துல இங்கேயே உன் அண்ணாக்கு ஒரு அவுத்து தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கு. சும்மாரா, இது அடிப்பட்ட நல்ல பாம்பு, கொத்தாம விடாது. ஆமா, அவன் தான் குத்து குத்துன்னு குத்திட்டு போயிட்டான். அப்புறம் எங்க கொத்துறது? வணக்கம் தலைவரே. நாளைக்கு என் பர்த்டே, இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கலாம் வாங்க. ஹலோ ஹலோ, நாளைக்கு என்னோட பர்த்டே, கண்டிப்பா வந்துடணும். ஓகே. இந்தாங்க, நாளைக்கு என் பர்த்டே. ஹலோ, கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரேன். ஏய், நாளைக்கு என் பர்த்டே, மறக்காம வந்துடணும். ஓகே? டுமாரோஸ் மை பர்த்டே. ஏண்டி, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தா முரளிக்கு மட்டும் ஏண்டி கொடுக்கல? அவரும் நம்ம கிளாஸ்மேட் தானே? அவருக்கு தானே? அவருக்கு ராஜ மரியாதையோட கொடுக்க வேண்டாம்? வாங்கடி போலாம். ஓகே. ஏய், நம்ம ராஜ மரியாதையை பாருங்கடி. டேய் ராஜா, இந்த இன்விடேஷனை அதோ ஒரு நாய் உட்கார்ந்திருக்கு பாத்தியா, அதுகிட்ட கொண்டு போய் கொடு. இந்தா,
Go, 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 go. என்னடா இன்விடேஷன் 9 மணிக்கு வந்திருக்கு? அவளுக்கு நன்றில என்னன்னு தெரியாது. அதான் நன்றி உள்ள ஜீவன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ சீதா. நீங்க சம்சாரம் நினைச்சேன். பாத்தீங்களா என் பொண்ணு எலிசபெத் டெய்லர் மாதிரி வருது. டெய்லரா? இந்த பொண்ணு துணியெல்லாம் தைக்குமா? பெரிய மகாராணின்னு சொன்னேன். இது கூட தெரியாம பர்த்டேக்கு வந்துடுறேன். விளக்கேத்து. நிறுத்து. என்ன கூல் ட்ரிங்க்ஸா? ரோட்ல போற நாய்க்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அத கொண்டு போய் நம்ம ராஜா கொடு. ஆமா, எங்க வந்த? உன் பிறநாளுக்கு பரிசு கொடுக்கத்தான் பணம் கொடுத்துருந்திய. நான் கொடுக்கலையே. அதான் நாய்க்கிட்ட. ஓஹோ, அதான் நன்றி கட்ட வந்திருக்கியா? சீதா, அங்க என்ன பேச்சு? டைம் ஆச்சு, கேட்க விட்டு. வெட்ட Happy birthday to you. என்ன குத்துன உன் பொண்ணு விதவை ஆடுவா. இத்தனை பேருக்கு முன்னாடி உன் பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டிருக்கேன். இன்னையில இருந்து உன் பொண்ணுக்கு நான் தான் புருஷன். நிறுத்துப்பா. 10 பேருக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டா உன்னை நாங்க மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியுமா? அட என்னம்மா வம்பா இருக்கு? இந்த ஐடியா கொடுத்தது உங்க பொண்ணுதான். பொண்ணா? எங்க அப்பா வேற மாப்பிள்ள பாக்குறாரு. நீங்க ஏழம் தெரிஞ்சுட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. நாளைக்கு என்னோட பிறந்தநாள். அன்னைக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. நீங்க அவங்க முன்னாடி தாலி கட்டிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு இவதாங்க சொன்னா. நான் படிச்சவன், பண்புள்ளவன். இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு உங்க பொண்ணுகிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா உங்க பொண்ணு நீங்க என் கழுத்தை தாலி கட்டலன்னா தற்கொலை பண்ணிக்கொன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சினாங்க. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு பாத்துட்டே இருக்கீங்களே. அட, இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த பையன் தாலி கட்டி இருக்கிறான். இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமலா தாலி கட்ட முடியும்? ஏதோ செலவு இல்லாம கல்யாணத்தை நடத்தலாம் நீ முடிவு பண்ணிட்ட. நீ அரசியல்வாதியாச்சே, செஞ்சாலும் செய்வப்பா. தங்கத்தோட அவனை மருமான ஏத்துக்கிறதா உனக்கு மரியாதை. என்ன கோழிய அந்த ராசா கல்ல போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கான் டீச்சர். நீ வரலனா இவன் குறவளைய கட்டி கொதறி இருக்கான். வண்டி வேணும் எனக்கு. எதுக்கு வண்டி எடுத்து? நல்ல வேலை மகாலட்சுமி மாதிரி வந்து காப்பாத்தினமா. இனிமே நான் வாழ்க்கையில சிரிச்சு அம்மா இப்போ நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், நீ வந்துரு. சரி சரி. ஏய், பாத்தீங்களாடா அந்த வாத்திச்சிய பார்த்த உடனே மகடி கடங்கின பாம்பு மாதிரி அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பிறந்தவனா சொன்னேன்? சொன்னமா எனக்கு உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பல. 4 எழுத்து படிச்சாதானே நல்லது கேட்டு தெரியும். ஆமா, 4 எழுத்து படிச்சு இவ பிள்ளை நான் யாரா நான் ஓட்ட போறான். நம்ம ஆத்தாவோட பேரனும் தான் பட்டணத்துல போய் விழுந்து விழுந்து படிச்சான். இப்ப படிப்ப பாதியில நிப்பாட்டிட்டு மம்மட்டியை தூக்கிட்டு தெரியுது. நீங்க போங்க டீச்சர், நாளைக்கு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அடிய பொண்ணுமா, பாத்தியாடி ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா அவனை தேடிக்கிட்டு போறான். டீச்சர், டீச்சர் எங்க இருக்கீங்க? இங்க இருக்க. பரவாயில்லையே, கஷ்டப்பட்டு மேல வந்துட்டீங்களே.
கஷ்டப்பட்டு தானே மேல வர முடியும். ஆமா, நீங்க எப்ப ஊர்ல வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்க குரலை கேட்டதும் வேலையை பாதிலேயே விட்டுட்டேன். மெக்கானிக் சார், எனக்கு எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு வரது பிடிக்காது. உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஐயா கும்பிடுவானுங்க. முனியம்மா, என்னங்க? பொழுதோட வீட்டுக்கு வந்து சேரு. ஆமா, உங்க டிரான்ஸ்பர் விஷயமா மெட்ராஸ் போயிருந்தீங்களே, என்னாச்சு? எங்க சித்தப்பாக்கு மந்திரிங்க செல்லாச்செல்லாம் இருக்கு. வந்திருக்கேன், எப்படி முடிச்சிடுவாரு? இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம் இந்த ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, எதுக்கு? ஏய், நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? போங்க. இங்க பாருடி அநியாயத்தை. மஞ்ச விக்க போனவ மானத்தை விட்டுட்டு வந்தாளாம். இன்னும் கொஞ்ச நாள் இவளை இங்க விட்டு வச்சா பதிலு அதையும் இது என்ன சொல்லி கொடுத்துருவா? இந்த பையன் வேற இவ கூட சேர்ந்துக்கிட்டு கும்மாள அடிக்கிறான். இதை ஆட்ட கிட்ட சொன்னா 8 ஒரு கடையத்தை ஒன்னா வந்த மாதிரில குதிக்கிறான். அப்படி தாண்டி குதிப்பேன். பார்த்து பேசிடி. வந்தன்னா ஈட்டி ஏலம் போட்டுடுவேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதாக்கும். மாடு விக்க கசப்பு காரி பச்சை தண்ணியிலே பலகாரம் சொல்றாச்சு. நீ உன்னை பத்தி தான் ஊரெல்லாம் நாரி கிடைக்குதடி. நான் ஒருத்தனோட அரைச்சவடி. மரவன் போறவன் பத்தலைன்னு கும்பிட்டாலும் கிடைக்காது, கோயிலுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு அந்த ராசா கண்ணை வச்சிருக்க பாரு. எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன் பேரும் கூடதான் அந்த 1-2 சொல்லி கொடுக்கறவளை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை கேட்ட நாரி எல்லாம் வந்துட்டான். என் பேர வீரபாண்டி தேரடி. அவன் எவ கூட வேணாலும் சுத்துவான். அதை கேட்ட நீ யாரடி? அடி ஆத்தி, உள்ளத சொன்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்ட மாதிரி கிடந்த ஆடுறியே. அவகிட்ட சட்டப்பட்டு உன் மாத்துல ஏன்டா எள்ளும் கொள்ளு வெடிக்குது? நீ பாத்திரத்துலாம் பாலை பாத்திருப்ப. அவன் உடம்பு பூரா பாக்கறேன்னு உனக்கு எப்படிதான் தெரியும்? என்ன நடந்தது தெரியுமா? தொட்டியில போட்ட புண்ணாக்க அவன் மாட்டை அவுத்து விட்டு ராத்திரியோட ராத்திரியா திங்கி அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு சண்டைப்பட்டு வந்து சோறு போடு. சீக்கிரமா பசிக்குது. என்னது உனக்கு மாவு ரொட்டி, எனக்கு மட்டும் நெல்லுன்னு சோறு? உனக்குதான் ரொட்டியை பிடிக்காதுல்ல? ஆமா, மறந்துட்டேன். நீ வந்த பிடிச்சுதானே நான் நெல்லஞ்சோறு திங்கிறேன். ஏ, உங்க அண்ணன் வீட்டுல நீ சாப்பிட மாட்டியா? யாருக்கிட்டையும் நான் வேலை செய்ய சாப்பிட மாட்டேன்ல. இப்ப எல்லா பயிலுங்களும் என்ன பார்த்து உன் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நீ குண்டாயிட்டடா கோனே வந்து சொல்றானுங்க. இந்த பாரு, எனக்கு எல்லாமே நீதான். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுவு கொத்துனா கூட இந்த ஊரு பயிலுங்க யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நான் ஒண்ணு நம்பி இருக்கேன். சரி சரி, கை கழுவ தண்ணி எடுத்துட்டு வா. வேணாம் தண்ணி, நானே நக்கிறேன், சுத்தமா நக்கிறேன். ஏன் கண்ணுல தண்ணி வருது? குழம்பு காரமா இருக்கா? எனக்கு காரமே இல்லையே. உனக்கு பழகி போச்சு. என்ன டீச்சர், கோயில் போயிட்டு வரீங்களா? என்ன விசேஷம்? முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். சாரிங்க, நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன வாழ்த்து சொல்ல வார்த்தையை தேடுறீங்களா? திடீர்னு பர்த்டே சொன்னீங்களே, என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் உங்களையே எனக்கு கொடுத்துட்டீங்களே. அவசரம் ஒண்ணு இல்ல. என்ன கொடுக்கறதுன்னு நல்லா திங்க் பண்ணி சாயந்தரம் கொடுங்க. இதே இடத்துல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கோனே, குச்சை சோனுமா பாலை சோனுமா? குச்சை சோனும். அது கோனே அப்படிப்பா. காசு காசு என் பொண்டாட்டிட்ட வா. அப்ப பொண்டாட்டி ஐஸ் வாங்கிக்கோ போ. என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. அதெல்லாம் தெரியாது. இப்ப சொன்னாட்டி காசு வர போப்பா. காசு இருந்தா போப்பா. உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா, உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா, உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா. பச்சை பச்சை
எப்ப வந்தா இருங்கடா, நானே போறேன். நேத்து வந்தா அங்க பாருங்கடா, யாரோ புல்கால் பேண்ட் புல்கை சட்டை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே வந்திருக்கடா. வாங்கடா. நீங்க யாரு? ஏங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தவங்க எனக்கு 4 பலூன் கொடுத்தாங்க. நான் ஊதிக்கிட்டு இருந்தேன்னா நம்பர் வந்து புடிங்கிட்டு இது ஊதுற பலூன் இல்லடான்னு சொன்னாரு. நீங்க தரீங்களா? அப்புறமா தராங்களா? பேசாம இருங்கடா. எனக்கு மட்டும்தான், நான் உங்களுக்கு இல்லையா? கஸ்தூரி டீச்சர் வீடு இருக்கு. நான் தான் எடுப்பேன். வா.